மராத்தியில் நிரோஜித் அப்ரகாலன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை நெட்டில் முடிஞ்சதுன்னா நீங்கள் தேடி பார்த்து அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இதுக்கும் ஏஆர் ரகுமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி, அதற்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஒரு ஹேஷ்டாக் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய புரட்சி. சாதாரணமாக நான் புள்ளி வச்சாலும் தப்பு, அதில் கோலமிட்டாலும் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார்? ஏஆர் ரகுமான், சாய்ரா பானு இவங்க ரெண்டு பேருடைய விவாகரத்து பற்றி சமூக ஊடகங்கள் கடந்து அவங்களுடைய வழக்கறிஞருடைய இறுதி அறிக்கை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மகன் மகளோடு சேர்த்து ஆடு ஜீவிதம் அந்த படத்திற்காக அவர் வாங்கி இருக்கக்கூடிய விருதுக்கும் பாராட்டுக்கள் தெரிவித்துக் கொள்கிறது பிரசாத் சிக்னேச்சர். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், புரிகிற மாதிரி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஒரு தமிழனுக்கான பதிவு இது. வாங்க பார்க்கலாம் உறவுகளை, இது பிரசாத் சிக்னேச்சர். வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நேரம் இல்லை. எதுக்கு? காதலிக்க நேரம் இல்லை, அவ்வளவுதான். எனக்கு காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிறத ஏஆர் ரகுமான் கல்யாணம் பண்ணும்போதே அவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதே மாதிரியான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நிறையா வரும், நெருடல்கள் வரும். ஆனால் அது ஒரு 8 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம், 25 வருடம், 29 வருடங்களாக பொறுத்து பார்த்த ஒரு பொண்ணு கடைசியில் எடுக்கக்கூடிய முடிவு, என்னுடைய காதலனை நான் இழந்து விட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு காதலிக்க நேரம் இல்லை. அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் ஏஆர் ரகுமானுடைய பர்சனலில் எவ்வளவு தூரம் விசாரித்தாலும் சரி, அவருக்கு வேறு யாருடனும் நெருங்கிய உறவு இல்லை. காரணம் என்னன்னா, கட்டிய மனைவியையே காதலிக்க அவருக்கு நேரம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் நேசிக்கிறது, காதலிக்கிறது எல்லாமே இசைய. அவருடைய காதலால் கிடைச்ச பரிசு தான் இங்கே அதன் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரோஜாங்கிற படத்துல இருந்து கடைசியாக வெளிவந்த ஏகப்பட்ட படங்கள். இது எல்லாத்தையும் நம்ம ரசிக்கிறோம்ல, அந்த ரசனைகளின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான் இந்த உலகத்தை பார்த்து ரசிச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய மைனூட்டான விஷயங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு ஒரு கலைஞனா. அப்போ ஒரு கலைஞனுக்கு அழகா கைத்தட்டல்கள் கொடுத்து ரசிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. அவரை எள்ளி நகையாட அதெல்லாம் வேண்டாம். ஒரு வார்த்தை சொன்னீங்களே பிரசாத், மராத்திய மொழியில், அதுக்கு என்ன அர்த்தம்? யூஸ் அண்ட் த்ரோ. நான் யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படிங்கிறது தான். வேற என்ன? நான் ஒரு பொருளை பயன்படுத்துகிறேன், அது தரமான பொருள், தரமற்ற பொருள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் என்னுடைய பயன்பாடு முடிஞ்சோன்னா தூக்கி போட்டுருவேன். அவ்வளோதான். அந்த பொருளுடைய உயர்வு என்ன, அந்த பொருளுடைய எவ்வளவு யாருக்கும் கிடைக்காத பொருள் அது, அதை பற்றிய விவரங்கள் எதுவும் நான் அறியேன். ஆனாலும் என் கையில் இருக்கக்கூடிய குரங்கு கையில் கிடைத்த பூமாலை, அந்த பூமாலை தான் ஏஆர் ரகுமான். குரங்கு யாருன்னு கேட்டால் இந்த தமிழனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய சங்கி கூட்டங்கள். அப்போது அந்த சங்கி கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு இந்த மராத்திய மொழியில் நியோஜித் அப்ரகாலன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, திட்டமிடப்பட்ட வழக்கொழிப்பு அப்படிங்கிறது தான் அதற்கான சிறந்த தமிழ் வார்த்தை. எனக்கு தேவையில்லை, நான் அதை வேண்டான்னு நினைக்கிறேன், அதை ஒமிட் பண்ணுறதுக்கான வழி எனக்கு தெரியல, அதை என்னுடைய திறமையை வைத்து நான் காலி செய்வேன். அதை தாண்டி அது திறமையாகவே இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரே ஒரு நெகட்டிவ் வந்து செய்தியாக எங்கெங்கேயோ பரவிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் ஒன்றா கோர்த்து வச்சு நான் ஒரு புது கதை அடிச்சு விடுவேன் அப்படிங்கிறது தான் இந்த திட்டமிடப்பட்ட வழக்கொழிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இதைத்தான் ஏஆர் ரகுமானை வச்சு அவர் போட்டிருக்கக்கூடிய ஹேஷ்டேக்கை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் போட்ட ஹேஷ்டேக் என்ன தெரியுமா? ஏஆர் சாய்ரா பிரேக்ஸ் அப் அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை மையப்படுத்தி இவங்க பண்ணியிருக்கக்கூடிய அட்டகாசம், அவர் அதை பரப்புறாரு, அவர் தான் பரப்புறதுக்கு காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க, அதுக்கு தான் அவங்களுடைய வழக்கறிஞர் தெளிவாக சொல்லியிருக்காரு, புள்ளி வைக்கிறது, கால் புள்ளி போடுறது இதெல்லாம் இப்போ பழக்கத்தில் இல்லை. அதிகமாக இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டைப் பண்ணுறது ஒரு என்ன அப்படின்னா ஹேஷ்டாக் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் பதிவு போட்டிருக்கதா என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏஆர் ரகுமானுடைய பிரேக்கப் தொடர்பாக
அவர் போட்டு இருக்கக்கூடிய பதிவை வைத்தே சங்கி கூட்டங்கள் ஏகப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஹேஷ்டேக் கூட போட உரிமை இல்லை. இதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய பதிவு. அவரே சொல்கிறாரு, தொலைக்காட்சியை பார்த்தா நான் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்போ அவருக்கும் வந்து ஒரு உணர்வுகள்லாம் இருக்காதா? இந்த இன்னொருத்தனுடைய உணர்வுகளையே புரிஞ்சுக்க தெரியாமல் தொடர்ச்சியாக அவனுடைய வாழ்க்கையில் விளையாடுவது அப்படிங்கிறது வேலை இல்லாத பொறுக்கிகள் செய்யக்கூடிய வெட்டித்தனமான வேலை தான் அது. அந்த வேலையில் நம்மளையும் நம்ம இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த பொறுத்து பார்த்து பொங்கி எழக்கூடிய கூட்டம்வாங்க. போதும்டா, அடின்னு போட்டு அடிக்கிறீங்களா, நிமிர்ந்து நிற்கிறதுக்கு கூட முடியல, எந்திரிச்சு நின்றாலும் அடிக்கிறீங்களாடா அப்படிங்கிற கதையாக ரொம்ப காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தமிழனுக்கு கிடச்சிருக்காங்க. அவனை போற்றி பாதுகாத்து அவனை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு போல அவனை எதில் கொண்டு போய் தள்ளியிருக்கீங்க? எவ்வளோ அசிங்கமான வேலை இல்லையா? அதை இதோடு நிறுத்திக்கோங்கிறதுக்காக தான் இந்த கடைசி பதிவு. இதுக்கு மேலே என்ன செய்தி கிடைச்சாலும் நான் பதிவு போடுறதா இல்லை. ஏஆர் ரஹ்மானுடைய மகன் அமீன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. மதிப்பு மரியாதை நிறைந்த ஒரு லெஜண்ட் அவர் மீதான வதந்திகளை பார்க்கும்போது மனம் உடைகிறது அப்படின்னு. இதை பகிர்வதை நிறுத்துங்கள், அவரின் கண்ணியத்தை மதித்து அவரை காக்க வேண்டுகிறேன் அப்படிங்கிறது தான். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தந்தையினுடைய வார்த்தையும் பதிவு செஞ்சு அமீன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை. அந்த குடும்பம் எவ்வளவு மன கஷ்டத்தில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏஆர் ரஹ்மானை சுற்றி ஏன் பிரசாத் அடிக்கிறாங்க, அதுக்கான பதில் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு தமிழன், தமிழுக்காக தொடர்ச்சியாக மேடையில் பேசக்கூடியவர், எல்லா இடத்துலையும் போய் தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காகவே நிற்கிறவர். அவருடைய சுயசரிதையில் கூட நோட்ஸ் ஆஃப் அ ட்ரீம், த ஆத்தரைஸ்டு பயோகிராஃபி ஆஃப் ஏஆர் சுயசரிதை நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, தோல்வியின் போது நான் நிறையா தடவை துவண்டு போயிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்காத நாட்களில் நான் தற்கொலை செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத அவருடைய பயோகிராஃபியில் பதிவு செஞ்சுருக்காரு. ஏஆர் ரஹ்மான் ஒரு பூ மாதிரி, அந்த பூவை போட்டு இப்படி 50 பேரும் பிச்சு எடுக்கிறீங்களே, அது மனம் நொந்து அது எடுத்து வேற ஏதாவது ஒரு முடிவெடுத்தது அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு? ஒரு நல்ல கலைஞனை இழந்து தவிக்க வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விடும் என எச்சரிக்கை செய்கிறேன். நான் ஒரு கலைஞனை வந்து ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது, அவன் எடுத்த படத்தை விமர்சனம் பண்ணிங்கன்னா அவன் வந்து என் படத்தையே விமர்சனம் பண்ணிட்ட, எனக்குள்ள என்ன திறமை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்பான். ஆனால் பர்சனல் லைஃப்பில் அவன் மீது குற்றமே இல்லாத நேரத்தில் அவனை குற்றவாளி கூண்டில் போய் நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா கூட கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் செய்யாத தவறுக்காக அவனை நோக்கி நீங்கள் கேள்விகள் எழுப்பும்போது அந்த கேள்விகள் அவனுக்கு கத்தியை விட, பெரிய வாளை விட, அணு ஆயுதத்தை விட மிகப்பெரிய ஒரு அட்டாக்காக தான் அவன் நினைப்பான். நெஞ்சில் எதை வச்சு நீங்கள் குத்துறீங்க அப்படிங்கிறத மக்களாகி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதோட நிறுத்திக்கோங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வந்தனா ஷா இவங்க வழக்கறிஞர் கடைசியாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான பேர். இருவருக்குமான பொது ஆளாக தான் நான் பேசுகிறேன். அதே நேரத்தில் எனக்கு இருவருமே கிளைண்ட்ஸ் தான், 2 பேருமே என்னுடைய கிளைண்ட். 2 பேருக்குமே நான் மனநல ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வழியோடு அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் இது. செலிபிரிட்டியினுடைய திருமணம் அப்படிங்கிறது கூடவே இருக்க முடியாதுங்கிறத அவங்க தெளிவாக பதிவு செய்கிறாங்க. செலிபிரிட்டினாலே அப்படி தான் இருக்கும், அவங்களுக்குள்ள பிரிவுங்கிறது இயல்பானது தான். ஜீவனாம்சம் பற்றி 2 பேருமே பேசவே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பொதுவெளியில் எல்லாரும் பேசக்கூடிய விஷயம், ஏஆர் ரஹ்மானுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, அது சாய்ராபானுக்கு எவ்வளவு போகும், அதை பற்றிலாம் அவங்க பேசிக்கவே இல்லை. ஸோ பேசாத விஷயத்த ஜீவனாம்சம் பற்றிலாம் பேசுகிறாங்க. அது என்னுடைய பார்வைக்கே இல்லை. நான் அதை பொதுவெளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஏஆர் ரஹ்மான் பொதுவெளியில் அடுத்தவங்களை பற்றி கிசுக்கள் எதுவுமே பேசப்பட்டார். அவரை பற்றி அவங்க பேசினா கூட சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் அவரால் நல்ல மியூசிக்கை கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மை விட பெரிய முட்டாள்கள் யாரும் இல்லை. நீங்கள் இப்படிலாம் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த விருதுகளின் நாயகன் மேலும் ஒரு விருதை நம்முடைய நாட்டுக்காக, அவருக்காக, தமிழனுக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அந்த படம் வந்து ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம். HMMA அப்படிங்கிற அந்த விருது தான் கிடச்சிருக்கு, ஹாலிவுட் மியூசிக் அண்ட் மீடியா வேர்ல்டு அப்படிங்கிற மீடியா அவார்டு.
ஸோ இந்த அவார்டு கிடச்ச உடனே அப்பாவுக்கு மகன் வந்து வருத்தப்பட்டு பதிவு செஞ்சுட்டாரு. அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க 2 மகள்களும். கஜிதா, ரஹிமா 2 பேருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. விக்டரி வில் ஆல்வேஸ் பி யுவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு அப்பாவினுடைய மனவேதனையை தீர்க்கக்கூடிய வகையில் மகள்கள் போட்டு இருக்கக்கூடிய அந்த மந்திர வைத்தியம்தான் அன்பு அப்படிங்கிற வார்த்தை. 150க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கார் ஏஆர் ரகுமான். விருதுகள் எல்லாமே அவருடைய வீட்டின் முகவரியை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அவர் போய் விருதுகளின் கதவை அவர் எந்த நாள்லையும் தட்டியது கிடையாது. இன்னைக்கு ரஜினிகாந்த் மாதிரியும் கமலஹாசன் மாதிரியும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து விரக்தியாக செலவு பண்ணக்கூடிய நபர் அவர் கிடையாது. அதே நேரத்தில் தொழில் தொடங்கணும்னு தமிழ்நாட்டில் முதலீடு செய்யாமல் சம்பாதிச்ச பணத்தை போய் கர்நாடகாவில் செலவு பண்ணக்கூடிய ரஜினிகாந்த் மாதிரியான நபர்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் அதை வைத்து அரசியல் பிழைப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. ஆனால் ஏஆர் ரகுமான் மாதிரியான நபர்கள் 5 வேளை தொழுகை நடத்தி உண்மையிலாக இறை நம்பிக்கை கொண்டவர். அவர் வந்து ரமலான் மாதத்தில் நோன்பு கடைபிடிக்கிறதுல சரியான இறை நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நோன்பு நாள் மாலை அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு எழுத்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் ஏழைகளுக்கான ஜக்காத் அந்த உதவிகளை செய்வதில் அவர் சிறந்த மனிதராக வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிற செய்தி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்வதை தான் ஒவ்வொரு ஊரிலையும் வழக்கமாக வச்சுருக்காரு. அவருடைய இசைப்பள்ளியாகட்டும், அவர் வைத்திருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் ஏழைகளுக்கான ஒரு பாடல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏழையை தூக்கி எறியாதே அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அவர் வச்சது தான். அதனால் அவருடைய வார்த்தைகளையும் சரி, அவருடைய இசைகளையும் சரி, அது ஏழைகளுக்கான மியூசிக் தான். இந்தியாவையே ஏழ்மை படமாக காட்டிய ஒரு படத்திற்கு தான் அவருக்காக ஆஸ்கர் அவார்டு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்தியனுடைய வலியை உணர்ந்தால் மட்டும்தானே அதற்கு அந்த படத்திற்கான மியூசிக்கை போட முடியும் இல்லையா? வலி உணராதவன் எப்படி வந்து சிறந்த வாழ்க்கை படத்தை எடுக்க முடியும்? அதற்கான செய்தியை கொடுக்க முடியும், அதற்கான மியூசிக்கை தயாரித்து கொடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய மனதை புரிந்து கொண்டவனுடைய மனதை காயப்படுத்துவது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் தான் முக்கியம், தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான் அதற்கு உதாரணம் நான் ஒன்று சொல்லட்டா. 2022 அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அரசியல் பற்றி சொல்கிறாங்க. அமித்ஷாவுக்கும் நான் 2ஐயும் ஒப்பிட்டு பேசலை, 2 வேறு விஷயம். ஆனால் ஏஆர் ரகுமானுடைய பெருமையை உணர்த்துவதற்காகவும் தமிழனுடைய பெருமையை எவ்வாறு அவர் உயர்த்தி காட்டினார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். 2022 அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்த விஷயம், இந்திய எல்லா மாநிலங்கள்லையும் அலுவல் மொழியாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்திய மாற்றிடலாம் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே ஏஆர் ரகுமான்ட்ட அடுத்த நாள் ஒரு சின்ன கண்டஸ்டன்ட் நடக்குது. அப்போது வந்து அவங்கக்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்வி, இந்த மாதிரி வந்து எல்லா மாநிலங்களையும் இந்திய அலுவல் மொழியாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதுக்கு ஏஆர் ரகுமான் வந்து பதில் சொல்கிறாரு, தமிழ் தானே நம்ம எல்லாரையுமே இணைக்குது. இப்போவே நீங்கள் என்னை கேள்வி கேட்குறது தமிழில் தான் கேள்வி கேட்குறீங்க, நான் தமிழில் தான் பதில் சொல்கிறேன். இணைப்பு மொழிங்கிறது உன்னையும் என்னையும் இணைக்கக்கூடிய அழகான ஒரு மொழிங்கிறது தமிழ் இருக்கும்போது இதற்கு நம்ம வேறு மொழியை தேடணும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். நான் இன்னொரு மொழியை தாழ்த்தி பேசலை, என்னுடைய மொழியினுடைய பெருமையை தான் நான் பேசுகிறேன். அதில் என்ன இருக்குது தவறு அப்படிங்கிறது தான் ஏஆர் ரகுமானுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது. நம்முடைய மொழிக்கும், நம்முடைய இனத்திற்கும், நம்முடைய பண்பாட்டுக்கும், நம்முடைய கலாச்சாரத்திற்கும், நம்முடைய விருந்தோம்பலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட வியப்பின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஏஆர் ரகுமான் மாதிரியான சிகரங்களை நோக்கி நீங்கள் எத்தனை முறை கல்லெறிந்தாலும் அந்த கல் வந்து மறுபடியும் சவத்தில் பட்ட பந்து மாதிரி உங்கள் மேலே தான் வந்து விழுகுமே தவிர அந்த இமயத்தை உங்களால் அசைத்து கூட பார்க்க முடியாது நண்பர்களே. இதற்கும் மேலேயும் நீங்கள் அவர் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு பர்சனல் லைஃப்பில் அவருக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறதையும் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகள். கடைசியாக இந்த வீடியோ எடுத்து முடித்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஒரு அப்டேட் ஒன்று வந்தது. அதையும் மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏஆர் ரகுமான் பற்றி, அவருடைய வாழ்க்கையில் நடக்காத விடயங்களை பற்றி தேவையில்லாத அவதூறுகளை நிறைய யூடியூபர்ஸ் பரப்பியிருந்தாங்க. அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் நீக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான நோட்டீஸு சில யூடியூபர்ஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க வந்தனா அவர்கள். அதாவது ஏஆர் ரகுமானுடைய வழக்கறிஞர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஸோ நீங்கள் என்னதான் அவதூறு பரப்புனாலும் சட்டத்துக்கு உட்பட்டு அதை நாங்கள் முறியடிப்போம் அப்படிங்கிறது தான் ஏஆர் ரகுமான் சைடில் இருந்து இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்.
மறுபடியும் சொல்கிறோம், பொய் பரப்பாதீங்க. அவதூறுகள், தனிமனித தாக்குதல்கள் வேண்டாம். அது இந்த அழகான தமிழ் சமூகத்திற்கு அழகல்ல. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.